சென்னை மாநகரம் மக்கள் தொகைக்கு ஏற்ப விரிந்து கொண்டே செல்கிறது. சென்னையை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்துக் கொள்ள பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது தமிழ்நாடு அரசு. ஆனால் இன்னும் முழுமையாக சுத்தம் செய்யப்படாமல் மக்களின் அறியாமையால் பல இடங்கள் சுகாதாரமற்ற முறையில் குப்பைகளால் நிரம்பி வழிகின்றன. அப்படி நம் கண்ணில் பட்ட இடம்தான் போரூரை அடுத்துள்ள காட்டுப்பாக்கம் பகுதி. சென்னை போரூருக்கும் பூந்தமல்லிக்கும் இடையே இருக்கும் முக்கியமான பகுதிதான் காட்டுப்பாக்கம். செந்தூர்புரம், விநாயகபுரம் பகுதிகளை உள்ளடக்கி ஆயிரக்கணக்கான மக்கள் வசிக்கும் இந்த பகுதி குப்பைகளால் நிரம்பி வழிகிறது. காலி மனைகளில் தேங்கி கிடக்கும் தண்ணீரில் மிதக்கும் குப்பைகள், குப்பைகளில் குடியிருக்கும் கொசுக்கள் என முகம் சுளிக்க வைக்கிறது காட்டுப்பாக்கம். 3 மாதங்களாக தொடர்ந்து அந்த பகுதியை கண்காணித்து வந்த நாங்கள் நேரடியாக களத்திற்கே சென்றோம். எங்கள் குழுவினரை பார்த்த ஆர்வத்தில் மக்கள் அங்கிருக்கும் பிரச்சனைகளை சொல்லத் தொடங்க கேமராவை பார்த்ததும் சற்றே தயக்கம் காட்டினார்கள். ஆனாலும் அனைத்தையும் காட்சிப்படுத்தினோம். காட்டுப்பாக்கம் பகுதியில் நாகத்தம்மன் நகர் 4வது தெருவில் தான் இப்போ நம்ம இருக்கிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ட்ரைனேஜ் வாட்டர் வெளியில் வந்து ஒரு 3 மாசமாக இந்த இடத்துல தேங்கிட்டு இருக்கு. நீங்கள் பார்க்க முடியும் இங்கே எவ்வளோ கொசு முட்டை வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த தெருவில் இருக்கிறவங்கலாம் வந்து பாதுகாப்பு இல்லாத நிலையில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த ஓரமாக இதில் வந்து நடந்து போகிறது, இதில் ஒரு சின்ன கட்டை ஒன்று இருக்குது, இந்த கட்டையில் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் மற்ற நாட்களில் பார்க்கும்போது அந்த கட்டை வரைக்கும் அந்த தண்ணி தேங்கி நிற்கும் பார்க்க முடியும். எவ்வளோ கொசு பறக்கிறது அப்படின்றத நீங்கள் காட்சியில் பார்க்கலாம். என்ன ஒரு சின்னோண்டு ஒரு ஓரத்தில் கொஞ்சமாக தண்ணி நிற்குதே அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். இன்னைக்கு நாங்கள் இதை கவர் பண்ண வர அன்னைக்கு இவ்வளோ தண்ணி கம்மியாக இருக்குது. ஆனால் தொடர்ந்து 3 மாதமாக நாங்கள் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நான் நிற்கிற இடம் இருக்க வரைக்கும் கருப்பாக அந்த ட்ரைனேஜ் வாட்டர் இங்கே இருந்துகிட்டே இருக்கும். பஞ்சாயத்தில் நிறைய தடவை இந்த தெருவில் இருக்கிறவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்பவும் கூட அவங்க வந்து சரியான நடவடிக்கை வந்து எடுக்கலை. சரி நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்றாங்க. ஒருவேளை இந்த தெருவுக்கு வந்து அமைச்சர்களோ இல்லை முதலமைச்சரோ பார்வையிட வந்தாங்க அப்படின்னா ஓவர் த நைட்டில் இந்த இடத்தெல்லாம் தண்ணியை வந்து சக் பண்ணி வெளியே எடுத்துட்டு அங்கே வந்து ப்ளீச்சிங் பவுடர் போடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். நார்மலாகவே இந்த விஷயத்த வந்து தொடர்ந்து சென்னை மாநகராட்சி பண்ணணும். பூந்தமல்லியில் ஆஃபீஸ் இருக்குது, அவங்க இதை பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் அவங்க யாருமே இதை வந்து முன்னெடுக்கவே இல்லை, இதை கண்டுக்கவே இல்லை அப்படின்றது தான் உண்மை. இன்னும் இந்த பகுதியில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அதை பார்க்கணும். அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து செந்தூர்புரம் மெயின் ரோட்டில் தான் இருக்கிறோம். செந்தூர்புரம் மெயின் ரோட்டில் பிஜி அவென்யூ அப்படின்ற சாலை இது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த சாலை ஓரத்தில் வந்து எவ்வளோ குப்பை இருக்குது அப்படின்றத பார்க்க முடியும். இதை வந்து இன்னைக்கு காலையில் க்ளீன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இது கண்டிப்பாக இப்படி இருக்க போகிறது இல்லை. இதோட க்ளோஸ் விஷுவல்ஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அதே மாதிரி இந்த ரோடு ஃபுல்லாக இங்கே சாக்கடையில் இருக்கிற எந்த விஷயத்தையும் க்ளீன் பண்ணுற மாதிரியே தெரியல. மக்கள் வந்து இதே இதில் தான் புழங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இதில் மேலே இந்த ஹைட் வரைக்கும் கொசு பறக்குது. அப்போ ராத்திரி நேரத்தில் எவ்வளோ கொசு பறக்கும், எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்றத பார்க்க முடியுது. நேரடியாக உங்களுக்கு நாங்கள் காமிச்சிட்டு இருக்கிறோம். இது வந்து இந்த சாக்கடையில் எப்படி தேங்கி நிற்கிது, இந்த சாக்கடையில் எவ்வளோ குப்பை இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து டெங்கு பரவுது, மலேரியா பரவுதுன்ற விஷயங்களை வந்து அரசாங்கம் தொடர்ந்து அதை தடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துலையும் வந்து கவனம் செலுத்தி இதை உடனடியாக க்ளீன் பண்ணணும் அப்படின்றது காட்டுப்பாக்கம் மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது, செந்தூர்புரம் மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது. இந்த இடத்துலையும் பார்க்க முடியும் காட்டுப்பாக்கத்தினுடைய இந்த செந்தூர்புரம் போகிற வழியில் இருக்கக்கூடிய இடம். இது கொஞ்சமாக குப்பை இருக்கே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் தொடர்ந்து இந்த இடத்துல ஒரு குப்பை தொட்டி கூட வைக்காமல் குப்பையை போடாதீங்க அப்படின்னு சொல்லி போர்டு வச்சாலும் தொடர்ந்து மக்கள் வந்து இங்கே வந்து குப்பையை போட்டுட்டு தான் இருக்கிறாங்க. இதை வந்து இங்கே இருக்கக்கூடிய பஞ்சாயத்து போர்டில் இதை கண்டுக்கிறது இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை மக்கள் மறைமுகமாக வைக்கிறாங்க. அவங்கக்கிட்ட பேச போகும்போது, தனியாக பேசும்போது பிரச்சனை இருக்குது, யாருமே கண்டுக்கிறது இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் வந்து மைக்கோட போகும்போதோ கேமராவோட போகும்போதோ அவங்க அதை சொல்கிறதுக்கு அச்சப்படுறாங்க அப்படின்றது தான் உண்மை.
இது வந்து தொடர்ந்து ஒரு 3 மாத காலமாக நாங்கள் வந்து ஜீ தமிழ் நியூஸ் கள ஆய்வில் இருந்துகிட்டு இருக்கு. இந்த இடம் வந்து ஒரு குப்பை மேடாக இருக்கிறது இல்லை, எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இந்த இடத்தெல்லாம் வந்து கிளீன் பண்ணி இந்த இடத்த ரெகுலராக வந்து ஒரு ப்ளீச்சிங் பவுடர் போட்டு வச்சா மட்டும்தான் இந்த இடத்துல ஒரு சேஞ்ச் வரும் அப்படின்றதையும் பார்க்க முடியும். இன்னும் உள்ள நிறைய பகுதிகள் இருக்கு, பார்க்கலாம். காலி மனையில் தேங்கி இருக்கும் மழை நீரில் கொசுக்கள் குட்டி போட்டு கும்மாளம் அடித்துக் கொண்டிருந்தன. குப்பை குவியலை சிரித்தபடியே கடந்து சென்றால் ஆபத்தை உணராத சிறுமி. இது இந்திரா நகர் கிழக்கு, அதாவது காட்டுப்பாக்கம் செந்தூர்புரம் மெயின் ரோட்ல இருக்கக்கூடிய இந்திரா நகர் 3rd ஸ்ட்ரீட். இந்த 3rd ஸ்ட்ரீட்டோட கார்னர் எப்படி இருக்குன்னு பாருங்க. இது ஒரு எம்டி லேண்டா இருக்கு. இது இன்னும் கட்டப்படாத யாருக்கு சொந்தமான ஒரு நிலமா கூட இருக்கலாம். அந்த நிலத்துல வந்து மழை பெஞ்சு தண்ணி வந்து ஃபுல்லா தேங்கி இருக்கு. அந்த தண்ணி தேங்கின இடத்தோட கார்னர்ஸ்ல ஃபுல்லா குப்பை போட்டிருக்கிறாங்க. இதை கேட்கறதுக்கு யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் இதை பத்தி பேசுறதுக்கும் சொல்றதுக்கும் ஒரு வகையில் அச்சப்படுறாங்க. இன்னொரு வகையில வந்து சொல்லி யார் கேட்க போறது அப்படின்றத அந்த எண்ணத்துல இருக்கிறாங்க. இவ்வளோ தண்ணி தேங்கி இதுல இவ்வளோ குப்பை வந்தா இந்த இடத்துல எவ்வளோ கொசு வரும், இதனால எவ்வளோ நோய்கள் வரும் அப்படின்றத அரசாங்கம் கருத்துல கொள்ளணும். இந்த இடத்த சுத்தி பாருங்க. இது ஒரு முக்கியமான மெயின் ரோடு. இந்த மெயின் ரோட்ல இவ்வளோ கடைகள் இருக்கு, இவ்வளோ மக்கள் இருக்காங்க. காய்கறி கடை இருக்கு, மளிகை கடை இருக்கு, வண்டி கிளீன் பண்றாங்க, பால் பூத் இருக்கு. இதை சுத்தி மக்கள் தொடர்ந்து தங்களுடைய வாழ்வாதாரத்துல இருந்துகிட்டே இருக்கிறாங்க. தன்னுடைய வாழ்க்கை தரம் எந்த அளவுல இருக்கும் அப்படின்றத நீங்க இதுல இருந்து புரிஞ்சுக்கணும். அதனாலதான் இந்த இடத்துக்கு நாங்க நேரடியா வந்தோம். நான் மறுபடியும் சொல்றேன், 3 மாத காலமா இந்த இடத்துல இந்த பிரச்சனைகள் நீடிச்சுக்கிட்டே இருக்கு. வர்றாங்க, இங்க இருக்கக்கூடிய மேல இருக்க குப்பையை வந்து வண்டியில அள்ளி போட்டு போயிடுறாங்க. ட்ரைனேஜ் அந்த இடத்துல போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா ட்ரைனேஜ் போடுறதுக்கான அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. அதனால இந்த சாலையை உடச்சி போட்டிருக்கிறாங்க, அதுல பிரச்சனை கிடையாது. ஆனா ஒரு குப்பை வண்டி எடுத்துட்டு வந்து இந்த இடத்த கிளீன் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் யாருக்குமே இது வரைக்கும் வரல. இங்க இருக்கக்கூடிய பஞ்சாயத்து தலைவர்களுக்கோ இங்க இருக்கக்கூடிய கவுன்சிலர்களுக்கோ இந்த எண்ணம் வராம அப்படி அவங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்றது தெரியல. சொர்ணபுரி என்ற பெயர் கொண்ட தெருவில் குப்பைகளை தெருவிலேயே கொட்டிச் செல்லும் மக்கள் அதை வாடிக்கையாக்கி வைத்துள்ளனர். இந்த பகுதியின் குடியிருப்பு வாசி சொத்து வரி கட்ட செல்லும் போது இது குறித்து கம்ப்ளைண்ட் கொடுத்தால் நாங்கள் என்ன செய்வது என அதிகாரிகள் கேட்பதாக நொந்து கொள்கிறார். ஆனா இந்த தெரு பேர் என்னன்னா? புரியல. என்னது? சோனாபுரி, ஸ்வர்ணபுரி நகர். சொர்ணபுரி நகர் 3வது தெரு. அது இந்த குப்பையை எடுக்க மாட்டாங்களா? எப்பவுமே இப்படிதான் கிடக்கு. ஒரு 3 மாசம் எடுப்பாங்க. ரீசெண்டா நான் கேட்டு கூட வந்தேன். கேட்டா ஜனம் சரியில்லை, நாங்க என்ன பண்றது? இல்லைங்க, போட்டு போறாங்க வண்டியில. சரிங்களா, நான் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டுறப்போ இது மாதிரி சொன்னேன். சொன்னதுக்கு வந்து நாங்க வந்து 15 நாள் இல்லை, எங்களுக்கு எப்போ இருக்குமோ அப்போதான் வந்து நாங்க கிளீன் பண்ணுவோம். அதை எப்படி சொல்ல முடியும்? அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. கேட்டா ஜனம் சரியில்லை, ஜனம் இங்க போடக்கூடாதுன்னு நாங்க சொல்றோம். இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கீங்களா? ஆமா, இதே அபார்ட்மெண்ட். நான் இதான் இப்போ எங்க இந்த பக்கம் எப்படி ஜன்னல்லாம் திறப்பீங்க நீங்க? திறக்கிறது இல்லை, வெயில் டைம் திறப்பாங்க, அப்போ முடிவாங்க. 5 மணிக்கு வந்து பாருங்க, எந்த ஜனமும் திறந்துருக்காது. இல்ல, இந்த 5 மணிக்கு எல்லாமே மூடிடுவாங்க. இது நீங்க கட்டி இந்த குடி வந்ததுல இருந்தே இந்த மாதிரி தான் இருக்குல்ல? ஆனா யாரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க சரியா. கேட்டா ஜனம் சரி இல்லைங்க, ஜனங்களே இருக்கணும் வந்தாங்க. நாங்க வந்து ஸ்வர்ணபுரி அப்படின்ற தெரு இந்த தெருவோட பேரு. இதுவும் வந்து இந்த செந்தூர்புரம்குள்ளதான் வருது, காட்டுப்பாக்கம் ஊராட்சி. இந்த ஸ்வர்ணபுரி எப்படி இருக்குன்னு பாருங்க, உங்களுக்கே தெரியும். இதுதான் வந்து இந்த தெருவோட பேரு, ஸ்வர்ணபுரி முதல் தெரு அப்படின்னு இருக்கு இந்த இடத்துடைய பேர். இந்த இடத்தையும் நாங்கள் தொடர்ந்து 3 மாத காலமாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். இங்கே ஒரு குப்பை தொட்டி வச்சா என்ன அப்படின்றது தான் இங்கே இருக்கவங்களுடைய கேள்வியாக இருக்குது. குறிப்பாக இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த சைடில் பால்கனி வருது, கிச்சன் ஜன்னல் வருது. ஆனால் இதெல்லாம் அவங்களால திறக்கவே முடியல அப்படின்றத இந்த பகுதி வாசி, இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவர் சொல்லியிருக்கிறார் நம்மக்கிட்ட. ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்ட போகும்போது நான் இந்த கம்ப்ளைண்ட்டாக ரைஸ் பண்ணுறேன், அப்போவும் வந்து மக்கள் சரியில்லைன்ற பதில் தான் இருக்கு. அது எப்படி மக்கள் சரியில்லைன்ற பதிலை வந்து அரசாங்கத்துல கொடுக்க முடியும்? இங்க இருக்கக்கூடிய பஞ்சாயத்து எப்படி இதை கொடுக்க முடியும்? இந்த இடத்துல ஒரு குப்பை தொட்டி அமைக்கிறதும், இந்த இடத்துல குப்பை தொட்டி அமைச்சு இந்த குப்பைகளை வாரி எடுத்துட்டு போய் கொட்டுறதும் அவங்களுடைய தலையாய கடமையா இருந்திருக்கணும். ஏன்னா இந்த குப்பையின் மூலமா உருவாகக்கூடிய கொசுக்கள், இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கும் போதும் என் மேலேயும் இந்த கொசுக்கள் வந்து
உட்கார்றத பார்க்க முடியும். இது ஒரு எம்டி லேண்ட், இது யாரோட இடமா வேணாலும் இருந்துட்டு போகலாம். ஆனால் இந்த தெரு முதற்கொண்டு இந்த தெரு ஃபுல்லாகவே இந்த இடத்துல குப்பைகள் இருக்கு. தெருவுடைய 2 பக்கமும் இந்த குப்பைகள் இருக்கு. யாரோ சோஃபா வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த சோஃபாவை இந்த இடத்துல போட்டு போயிருக்கிறாங்க. இந்த சோஃபா வச்சுட்டு போய் ஒரு 8-9 மாதம் இருக்கும் போல இருக்கு. இதுவும் அந்த குப்பையோட குப்பையா அப்படியே இந்த சோஃபா கிடக்கு. இதை பஞ்சாயத்தில் இருக்கக்கூடியவங்க தான் சரி பண்ணியிருக்கணும். இங்கே இருக்கக்கூடிய நகராட்சியில் இருக்கவங்க தான் அதை சரி பண்ணியிருக்கணும். இந்த ஊராட்சி அவங்க கேர் பண்ணியிருக்க வேண்டியது அவங்களுடைய அவசியம். இது ஒன்றும் சும்மா சாதாரண ரோடா இல்லை. தொடர்ந்து வாகனங்கள் போயிட்டு வந்துகிட்டு தான் இருக்கு. கார் வந்துகிட்டு இருக்கு, பைக் வந்துகிட்டு இருக்கு. நம்ம வழி விட்டுக்கிட்டே தான் அதுக்கு ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். யாரும் பயன்படுத்தாத சாலைகள்லாம் இது கிடையாது. இந்த இடத்த சுற்றி முக்கியமாக புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இந்த ஏரியாவில் இருந்துகிட்டு இருக்கு. இந்த குப்பையிலேருந்து வரக்கூடிய கொசுக்களினுடைய தொல்லை இரவுல இந்த பகுதியில் அதிகமா இருக்கு அப்படின்றது குற்றச்சாட்டாவே இருக்கு. நிறைய பேர் பேசுறதுக்கு பயந்துட்டு இருந்தாங்க. அந்த அபார்ட்மெண்ட்ல அவர் தெளிவா சொல்லிட்டாரு, ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் கட்ட போகும்போது கேட்டாலும் அவங்க இதை தான் பதில் சொல்றாங்க. நாங்க என்ன பண்றது, மக்கள் தான் குற்றச்சாட்டு, மக்கள் தான் குப்பையை வீசிட்டு போறாங்கன்ற குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாங்க. இருந்தாலும் அரசாங்கம் இதற்கான நடவடிக்கை எடுத்தே ஆகணும்ன்றது இவங்களுடைய கோரிக்கையா இருக்கு. சுப்பிரமணிய தெருவிலும் இதே நிலைதான். 6-7 ஆண்டுகளாக இங்குதான் குடியிருக்கிறேன், இந்த இடமும் அப்படியே தான் இருக்கிறது என வருத்தம் கொள்கிறார் இந்த பகுதி இளைஞர். செந்தூர்புரம்ல இருக்கக்கூடிய விநாயகபுரம் பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய சுப்பிரமணியம் ஸ்ட்ரீட், இந்த ஸ்ட்ரீட்டோட பேரு சுப்பிரமணியம் ஸ்ட்ரீட். இந்த ஸ்ட்ரீட்ல குப்பை தொட்டி இதே மாதிரி ஏற்கனவே ஒரு இடத்த பார்த்தோம். அந்த இடத்துல எம்டி லேண்டை சுற்றி மழை பெஞ்சு தண்ணி தேங்கி இருந்துச்சு. அந்த தண்ணியிலே எல்லாரும் குப்பை போட்டிருந்தாங்க. இந்த ஏரியாவில் கொசு தொல்லை நிறைய இருந்துகிட்டே இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, எல்லாருமே மக்கள் மேலேயும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. குப்பை தொட்டி வச்சிருந்தாங்க, குப்பை தொட்டியில போட மாட்டேங்கிறாங்க, அதை வெளியே வீசிட்டு போயிடுறாங்க. அதனால குப்பை எல்லா இடத்துலையும் சிதறி கிடக்கு. குப்பைகளை எரிக்கும் போது அந்த குப்பை தொட்டியும் சேர்ந்து எரிஞ்சு போனனால அந்த இடத்துல குப்பையெல்லாம் இப்படியே கூட்டிட்டு போயிடுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் இந்த குப்பைகளை கிளீன் பண்ணி இந்த இடத்த நீட்டா வச்சிருக்க வேண்டியது இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் மற்றும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து தலைவர்கள், கவுன்சிலர்களுடைய பொறுப்பா இருக்கு. இன்னும் சில விஷயங்கள் எல்லாம் விசாரித்தோம். இது ஏடிஎம்கே கவுன்சிலராக இருக்காங்க, ஆட்சி டிஎம்கேவோட ஆட்சியாக இருக்குது. அதனால அது சம்மந்தமான பிரச்சனைகள் தான் போயிட்டுருக்கு. மக்களை பார்க்குறதுல சில குறைகள் வைக்கிறாங்க அப்படின்றதையும் நம்மளால் பார்க்க முடியுது. எனக்கே தெரியும் கொசு ஈன்னு எவ்வளோ பறந்துக்கிட்டு இருக்குன்னு. இரவு நேரங்களில் சாயந்தரம் 6 மணிக்கு மேலே எல்லாரும் இந்த ஏரியாவில் ஜன்னலை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இது சம்மந்தமாக நம்ம இங்கே இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிறைய ஆட்கள் கிட்ட பேசிகிட்டு இருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்க பேரு? தௌஃபிக் சார். தௌஃபிக், எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க? ஒரு 6-7 இயர்ஸா இருக்கேன். ஒரு 6-7 வருஷமா இந்த பகுதியில் இருக்கீங்க. இந்த இடத்துல இந்த தண்ணி நிக்கிறது, குப்பை இதெல்லாம் எத்தனை நாளா இருக்கு? ஏன் க்ளீன் பண்ண? நான் இங்க இருக்கிறது சொன்ன மாதிரி இத்தனை நாளாக நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அதுவும் அவங்க என்ன சொல்றது, ஏதோ ஒரு எம்டி புல் அப்படின்ற மாதிரி இருக்கே தவிர அதுக்கு என்னென்ன பண்ணணும், ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்றது. அதனால நமக்கு நிறைய ஃபீவர்ஸ், வேற இன்செக்ட்ஸ் இஷ்யூஸ் இது எல்லாமே இருக்கு. அதுவும் எதுவும் கிளியர் பண்ற மாதிரிலாம் இல்லை. அவங்க பாட்டுன்னு இருக்கு, நம்ம பாட்டுன்னு இருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. இதுக்கு சீக்கிரம் இன்னொரு ஸ்டெப் ஏதாவது இது பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஃபீலா. எலெக்ஷன் டைம்ல ஓட்டு கேட்டு இந்த பக்கத்துல வர்றாங்களா ஆட்கள்? இல்ல, அது எப்பவும் வராங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி நீங்க எலெக்ஷன் நம்ம எடுத்தாலே அவங்க சொன்ன இதே ஒரு சைட்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க, ஒரு பக்கம்லாம் இன்னும் சரியா பண்ணவும் இல்லை. நீங்க வந்தீங்கன்னா ரோட்ஸ் நோட் பண்ணிருப்பீங்க. ஒரு சில ரோட்ஸ் நல்லா இருக்கும், ஒரு சில ரோட் நல்லா இருக்காது. அதே மாதிரி ட்ரைனேஜ்ல ஸ்டில் ஒர்க்கிங் போயிட்டு தான் இருக்கு. அதுவும் அப்படியே ப்ராசஸ்ல தான் இருக்கு. இது யாருடைய இடமா இருக்கும்? இது கவர்மெண்டோட இடமா இல்ல பிரைவேட்? இல்ல, எனக்கு அது ஒரு ஐடியா இல்ல. எனக்கு நான் ரொம்ப நாளா அதை பார்த்துட்டு இருக்கேன். இது பிரைவேட் இடம் தான் நினைக்கிறேன். ஓகே. இது கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்களா யாராவது இந்த பகுதி மக்கள்லாம்? ஏன்னா இந்த இடத்துலமே எல்லா ஏரியாவும் ஜன்னல் இருக்கு. சாயந்தரம் இந்த ஜன்னல்லாம் திறப்பாங்களா? கண்டிப்பா கிடையாது. அந்த 5 o'clock எப்போ டைம் ஆகும், முதல்ல நம்ம ஃபர்ஸ்ட் பயமா, ஐயோ கொசு வந்துடும், நைட்டு தூங்க முடியாது. பிளஸ் நீங்க கொசு பேத்திட்டு இருக்கோம், பிளஸ் இல்லாம அந்த வேர்ட் ஸ்மெல் வேற, அதுவும் நமக்கு இருக்கு, ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஒன்றும் பிரச்சனை. ஓகே. இந்த பகுதியில் துர்நாற்றத்தோடைய கொசுவும் சேர்ந்து வருது அப்படின்றத இங்கே இருக்கக்கூடிய பகுதிவாசிகள் தெரிவிச்சுட்டே இருக்கிறாங்க. இந்த நம்ம தொடர்ந்து இந்த காட்டுப்பாக்கம்குள்ள என்ட்ரு ஆனதுலேருந்து நிறைய குற்றச்சாட்டை மக்கள் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இதுக்கு சீக்கிரமா விரைந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது தான் இங்க இருக்கும் மக்களுடைய கோரிக்கையா இருக்கு. இன்னும் நிறைய இடம் இருக்கு, பார்க்கலாம். இவற்றுக்கெல்லாம் மேலாக
அங்கன்வாடி மையத்தின் நிலைதான் பரிதாபமான நிலை. இன்னும் இந்த காட்டுப்பாக்கம் ஊராட்சிக்குள்ள தான் இருக்கிறோம். இப்போ வந்து விநாயகபுரம் அந்த ஏரியாவில் இருக்கிறோம். இங்கே வந்து ஒரு அங்கன்வாடி மையம் ஒன்று செயல்பட்டு இருக்கு. அந்த பக்கம் ஒரு லைப்ரரி இருக்கு. இங்கே வந்து ஒரு நீர்த்தேக்க தொட்டி ஒன்று இருக்கு. இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். அங்கே ஒரு ஆர்ட் வரைஞ்சிருக்கு. தூய்மை பாரத இயக்கம் அப்படின்னு ஒரு ஆர்ட் வரைஞ்சிருக்கிறாங்க. எங்கள் கிராமம் எங்கள் தூய்மை அப்படின்றத கீழே எழுதியிருக்கிறாங்க. அதுக்கு கீழே எவ்வளோ குப்பை இருக்கு அப்படின்றத பாருங்க. எங்கள் கிராமம் எங்கள் தூய்மை அப்படின்னு இருக்கு. இதுக்கு பின்னாடியே இதுக்கு கீழே எவ்வளவு குப்பை போட்டிருக்கிறாங்க அப்படின்றது தெரியும். இது அங்கன்வாடி மையம். இங்கே சில குழந்தைகள் வந்து படிக்கிறதா பயன்படுத்துறதாகவும் சொல்லப்படுது. சுத்தமாவே சுகாதாரமற்ற ஒரு நிலை இந்த இடத்துல நீடிக்கிறத நேரடியாக உங்களால் பார்க்க முடியும். இதெல்லாம் சுத்தப்படுத்தணும் அப்படின்றது இங்கே இருக்கக்கூடிய பஞ்சாயத்து போர்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து பண்ணணும் அப்படின்றது இங்கே இருக்க மக்கள் கோரிக்கையாக இருக்குது. நம்ம ஸ்கூலுக்குள்ளே வந்து போகலை. இந்த அங்கன்வாடி மையம் பார்த்தா தெரியும். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையோடது. திருவள்ளூர் மாவட்டம் பூர்ந்தவழி ஊராட்சி ஒன்றியம் காட்டுப்பாக்கம் ஊராட்சி விநாயகபுரம்ல இருக்கக்கூடிய அங்கன்வாடி மையம். இதை வந்து 2018 கட்டி முடிச்சிருக்கிறாங்க. இதோட திட்ட மதிப்பீடு 8.5 லட்சம் ரூபா. அதை சுற்றி இருக்கக்கூடிய இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே பசங்க வந்து படித்தா என்ன வருது, அங்கே வந்து ஒரு எரும மாடு வந்து படுத்திருக்கு சகதிக்குள்ளே. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே வந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த பிரச்சனைகள் குறித்து காட்டுப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவரிடம் பேசினோம். அவர் தரும் விளக்கத்தை பார்க்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். சொல்லுங்க சார். மேடம், நான் ஜீ தமிழ் நியூஸ் ரிப்போர்ட்டர் அஜய்குமார் பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார். மேடம், எங்க அலுவலகத்துக்கு ஒரு புகார் ஒன்று வந்தது. அதாவது காட்டுப்பாக்கம் ஊராட்சி ஃபுல்லாவே வந்து குப்பைகள் வந்து அதிகமா இருக்குது, இதனால வந்து நோய் தொற்றுலாம் அதிகமா இருக்குதுன்ற மாதிரி ஒரு புகார் ஒன்று வந்தது. பொதுமக்கள் கிட்ட இருந்து ஒரு புகார் வந்து அதை அடிப்படையில் வந்து நாங்க வந்து ஆய்வு பண்ணதுல குப்பைகள் இருக்கிறது உண்மைதான் மேடம். நாங்க எடுத்திருக்கோம். அதுக்கு என்ன மேடம் ரிலீஃப் இருக்கு? நீங்க அது இல்ல ஏதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதாவது எடுத்துட்டு இருக்கீங்களா? அதுக்கு எதனா நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? இல்ல நீங்க ஏதாவது எடுக்க போற திட்டங்கள் எதனா இருக்குங்களா மேடம் உங்கள்கிட்ட? சார், குப்பைலாம் ரெகுலரா எடுத்துட்டு தான் சார் இருக்கோம். குப்பை எடுக்காமலாம் இல்லை, ரெகுலரா எடுத்துட்டு இருக்கோம். வண்டிங்க அனுப்பி இது பண்ணிக்கிறோம். எடுத்து முடிச்ச உடனே ப்ளீச்சிங் பவுடர்லாம் எல்லாத்தையும் போடுறோம். நாங்க எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம். ரிப்போர்ட் நாங்க எடுத்து போட்டோவும் ரிப்போர்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்பிடுறோம். கலெக்டர் ஆஃபீஸ்க்கெல்லாம் அனுப்பிடுறோம். நாங்க இது பண்ணி எடுத்து முடிச்ச உடனே பப்ளிக் வந்து அதை ரோட்ல தூக்கி போடுறதும், நாங்களே எவ்வளோ மைக் வச்செல்லாம் சொல்லி பார்த்தோம். குப்பையை பிரிச்சு கொடுங்க, குப்பையை இதுல போடாதீங்க, எங்க கையில கொடுங்க, வண்டி வர இடத்துல சொல்லிடுறோம். அப்போ கூட பப்ளிக் எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க எங்களுக்கு. ஓகே ஓகே. இப்போ பப்ளிக் அவேர்னஸ் எதனா பண்றீங்களா மேடம்? இப்போ குப்பைகள் நாங்க வேணா போட்டோலாம் இது பண்ணிருக்கோம், மைக் வச்சு சொல்லியிருக்கோம். குப்பையை பிரிச்சு கொடுங்க, பெரிய இந்த குப்பைலாம் மக்கும் குப்பை மக்காத குப்பைலாம் சொல்லியிருக்கோம். அதெல்லாம் இது ப்ளீச்சிங் பவுடர் போடுறோம். எல்லா இதுவும் எல்லாம் பண்ணிட்டே தான் இருக்கோம். இருந்தாலும் பப்ளிக் வராங்க, எடுத்துன்னு வந்து கீழே போட்டு போயிட்டே இருக்காங்க. அனாவசியமா வண்டி போயிட்டு உடனே எவ்வளவுதான் சொல்றதுன்னு தெரியல. எவ்வளவு பேர் ஒர்க் பண்றாங்க பாவம். அவங்க சும்மா சொல்ற காத்து மழையில கூட ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்குங்க இது பண்ணி. இருந்தாலும் அவங்க ஒரு இதுவாவே மதிக்கவே மாட்டாங்க. எடுத்துன்னு வந்து போட்டு போயிடுறாங்க. ஓகே ஓகே ஓகேங்க மேடம். மேடம், இந்த சொர்ணபுரி நகர் எப்படி மேடம் ஸ்டேட்டஸ்ல இருக்கு? இப்போ அங்கதான் அதிகப்படியான கம்ப்ளைண்ட்ஸ் வருது. எடுத்துட்டாங்க சார். இப்ப நீங்க எந்த இடம் சொல்லுங்க, நாங்க போய் இது பண்ணிடுறோம். நாங்க எடுத்துட்டே இருக்கோம். குப்பை எடுக்காம ஒரு நாள் கூட கிடையாது. ஏன்னா இப்ப வர்றது எல்லாமே மழை காலம் மேடம். அது வந்து இப்ப ஏன்னா நோய் தொற்று அதிகமா பரவக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அது நாங்களும் உங்ககிட்ட ஒரு கோரிக்கையா முன் வச்சிருக்கோம். இந்த குப்பைகள் தேங்காம பாத்துக்கங்க மேடம் கொஞ்சம். ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். காட்டுப்பாக்கம் பகுதியில் சில மணி நேரமாக நம்ம இங்கே இருந்துகிட்டு இருக்கோம். செந்தூர்புரம், விநாயகபுரம், பிஜி அவென்யூ, சுப்பிரமணியம் ஸ்ட்ரீட்னு நிறைய இடங்களில் போய் பார்த்தோம். அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட எல்லாம் நம்ம பேசணும். முதல்ல பேசும்போது ஒரு பயத்தோட பேசுகிறாங்க, எப்படி நம்ம இந்த இடத்த பற்றி குறை சொல்கிறது டிவியில் அப்படின்னு. ஆனாலும் மக்கள் எல்லாருக்குமே ஒரு பயம், தயக்கம் இருக்குது, ஒரு கவலை இருக்குது. இந்த இடம் வந்து ஒரு டெவலப் ஆகிட்டு இருக்க ஒரு முக்கியமான இடம். அப்படியே காட்டுப்பாக்கத்துலேருந்து வெளியே போனீங்கன்னா நம்ம போரூர் டு பூந்தமல்லி இந்த மெட்ரோ போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு முக்கியமான ஏரியா தான் அது. இந்த இடத்துல லேண்ட் வேல்யூலாம் ரொம்ப ஜாஸ்தி. இது ஒரு காலி இடம். இங்கே எவ்வளோ குப்பை போட்டு வச்சிருக்காங்க அப்படின்றத பாருங்க. பக்கத்துலேயே பெரிய பெரிய வீடுகள்லாம் இந்த இடத்துல இருந்துகிட்டே இருக்கு. ஆனாலும் இந்த பகுதியை வந்து சரியா இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளோ இங்க இருக்கக்கூடிய பஞ்சாயத்து தலைவர்களோ கேர் பண்ணல அப்படின்றது தான் நம்ம இந்த நிகழ்ச்சி மூலமா சொல்லக்கூடிய ஒரு விஷயம். விரைந்து இந்த வீடியோக்கு அப்புறம் இந்த நடவடிக்கையை அவங்க எடுத்தே ஆகணும் அப்படின்ற கோரிக்கையும் நாங்க வைக்கிறோம். குப்பையை வந்து எடுத்துட்டு போறாங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாங்க. அரசாங்க அதிகாரிகள் மேலேயும் சரி, பஞ்சாயத்து தலைவர்கள், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் மேலேயும் இங்கே குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அதே நேரத்தில்
மக்களுக்கும் விழிப்புணர்வு வேணும். குப்பையை குப்பை தொட்டியில தான் போடணும், ஏதாவது ஒரு இடத்துல குப்பை தேங்கி இருந்துச்சுன்னா அப்படியே வந்து அந்த குப்பையை தூக்கி போட்டு போயிடக்கூடாது அப்படின்ற எண்ணம் இல்லாம எங்க குப்பை தொட்டி இருக்கோ அங்க வைக்கணும். இந்த பகுதி மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து இதை வந்து ரைஸ் பண்ணி இது மேலே எடுத்துட்டு வரணும் அப்படின்றது தான் எங்களுடைய விருப்பமும் கூட. இங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட தனித்தனியா நாங்க பேசியிருக்கிறோம். 3 மாதமா தொடர்ந்து இந்த கள ஆய்வை மேற்கொண்டிருக்கிறோம். குப்பைகளை போடுவதும் எடுப்பதுமாவே இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் முழுவதுமா இந்த இடம் சுத்தமாவோ சுகாதாரமாவோ இல்லை அப்படின்றது தான் உண்மை. இந்த பகுதிக்கு ஒரு அமைச்சரோ இல்லை முதலமைச்சர் விசிட்டோ இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த இடம் ஒரே நாள்ல எப்படி கிளீன் பண்ணிடுவாங்கன்னு தெரியும். சென்னையில் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகளில் குறிப்பாக இந்த உருபேசர் சுமித்லாம் வச்சு சிட்டி முழுக்க க்ளீன் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்கள் கிரீன்வே சாலை, அடையாறு, கோட்டூர்புரம் இந்த பகுதியெல்லாம் போனீங்க அப்படின்னு சொன்னால் பல இருக்கும். ரோடு 2 பக்கமும் அப்படியே நல்லா பிரமாதமாக இருக்கும். இதுவும் சென்னை சம்மந்தப்பட்ட ஒரு சென்னைக்குள்ளே தான் வருது. இது வந்து இதுக்கு பிறகு போனீங்கன்னா காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் வந்துடுது, இது திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல வருது. டிஸ்ட்ரிக்ட் என்னமோ அப்படி தான் இருக்குது. ஆனால் மக்கள் சென்னையில் இடம் வாங்குறோம், சென்னையில் வீடு வாங்குறோம், இதுதான் சென்னை சம்மந்தப்பட்ட பகுதி தான் இது எல்லாமே. அப்படியே மெயின் ரோட்டுக்கு போனீங்கன்னா மெட்ரோ வந்துடுது. சிட்டியில் தானே மெட்ரோ போடுவாங்க, இது வேற ஒரு ஊர்னு சொல்லவே முடியாதுல்ல. இவ்வளோ நெருக்கமாக இருக்கக்கூடிய பகுதியிலையும் கூட இவ்வளோ பிரச்சனைகள் வந்து இருந்துகிட்டே இருக்கு. இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கிய நோக்கம் அப்படின்றது இந்த இடத்த சரியான முறையில் வந்து அரசாங்கம் கையாளணும், இந்த பஞ்சாயத்து தலைவர்கள் கையாளணும் அப்படின்றது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.